நான் இப்போ தொலைச்சு நான் பல தொடர்பில் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குரூசைட், அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் குரூசைட் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாக அமையணும். சொல்ல போனால் நல்ல விதமான முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் அமைய வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறவங்களுக்காக. அதே போல் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்டு என்கவுண்டர் சூப்பர் நேச்சுரல் லைஃப். அதாவது வார்த்தைகளுடைய மேற்கொண்டது, அது மூலியமாக அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு புதுவிதமான வாழ்க்கை, ஒரு நார்மல் லைஃப் இல்லைங்க, சூப்பர் நேச்சுரல் லைஃப் அவங்க மாறிச்சு. அதான் இன்னைக்கு பார்க்க போறேன். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்சனாலிட்டிங்க. அவரு கடவுளை வேற லெவலில் வந்து பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க போறேன். பெத்தேல் ஏஜி சர்ச் பெங்களூர். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன சபை அங்கே ஆரம்பிச்சதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக லெவல்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான சபையை இன்னைக்கு வந்து மாறி நிற்குதுங்க. இப்படிப்பட்ட சபையை வந்து கட்டி எழுப்புனது கடவுளை என்ன யாரை வந்து பயன்படுத்துறாரு பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஏ வர்கீஸ் சொல்லி ஒரு நபரை என்ன பண்ணாங்க எடுத்து பயன்படுத்தி அவர் மூலியமாக இன்னைக்கு அந்த பெத்தேல் ஏஜி சர்ச் பெங்களூர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கட்டப்பட்டு இன்னைக்கு கடவுளோட நாமத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. அது போல நிறைய ஆத்மக்கள் ஆண்டு ரசிப்புக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. இது எங்கிருந்து வந்தால் பாத்தீங்கன்னா வந்து கேரளால பாத்தீங்கன்னா திருவள்ளாறு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறந்தவருங்க. அங்க இருக்க சிறிய கிராமத்துல வந்து பிறந்தவர் நம்ம எம்ஏ வர்கீஸ் ஐயா. இவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா வந்து மாத்தோமா டினாமினேஷன் சார்ந்தது. அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேர், 3வது நபரா பிறந்தவர் நம்ம ஐயா. இவருடைய வாழ்க்கையை பார்த்து சின்ன வயசுல அவருக்கு சண்டே மீட்டிங்ஸ் எல்லாம் போவாரு. இப்ப சர்ச்சஸ்ல அதே மாதிரி சர்ச்சஸ்ல கொஞ்சம் ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடு கூடவா இருந்தாரு. இவருடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து இவர் என்ன பண்ணணும், வசனத்தை படிக்க ஆரம்பிச்சாரு, ரட்சிப்புனா என்ன தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு, விசுவாசம் என்ன தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. அதே போல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பைபிள்ல வந்து கொஞ்சம் தீவிரமா போக ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு இடத்துல அப்படியே படிச்சுக்கிட்டு ஞானஸ்தானத்தை பத்தி என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஞானஸ்தானம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது, ஞானஸ்தானம் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்காக என்ன பண்றாருன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐபிசி சொல்லிட்டு ஒரு டினாமினேஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஞானசன ஆராதனையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க, பேப்டிசம் சர்வீஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஞானசனம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மூழ்கி ஞானசனம் எடுத்துக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வீட்டுல போய் என்ன பண்றாங்க பர்மிஷன் கேட்கிறாரு. அவங்க இஷ்டம் என்ன பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இவரு என்ன பண்ணணும்னு போய் பேப்டிசம் எடுத்து வந்துடுறாரு. இது வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகுது. இவரு வந்து கொஞ்சம் கூட இவர் வந்து ஏத்துக்கல. இவர் இப்படி இருக்கிற காலகட்டத்துல என்ன ஆகுது, ரொம்ப மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு, அழுதுட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றாருன்னா ஒரு ப்ராஃபிட் என்ன பண்றாருன்னு இவர் கண்ணுக்கு எதிர வராரு. அவர் கேட்கிறாரு, ஏன்பா இவ்வளவு கஷ்டத்தை சோகமா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி அவருடைய விஷயங்கள் சொல்ற கூட அவருக்கு வந்து வாய் வரமாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் அழுகையும் கஷ்டமா இருக்கு அவருக்கு. அப்ப அவர் பார்த்து ஒரு ப்ராப்ளம் சொல்றாரு, நீ வந்து ஒரு மிலிட்ரி மேனா நீ வருவ, அதே போல கடவுளுடைய ராஜ்யத்துக்காக போர் செய்யறவனா நீ வந்து மாறுவேன்னு சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில 12ஆம் வயசுல வந்து என்ன பண்றாரு, சுவிசேஷ ஊழியத்தை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. கிராமத்திலே வந்து முதல் சுவிசேஷ கூட்டத்தை என்ன பண்றாரு, ரன் பண்றாரு. ஹைஸ்கூல் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் செகண்டராபாத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்றாரு, மிலிட்ரியில வந்து டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதோடைய கேரளால வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு மொத்தமா பெங்களூருக்கே போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து செட்டில்மெண்ட்டுக்கு போறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவரை வந்து யூஎஸ்க்கு அனுப்புறாரு. யூஎஸ்கே அனுப்புறான்னு பார்த்தா மிலிட்ரி ட்ரைனிங் பர்பஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா வந்து இவரை வந்து யூஎஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த யூஎஸ் போற முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கடவுளை யார் கனம் பண்றாங்க, அதே போல அவங்களையும் வந்து கடவுள் கனம் பண்ணுவார் என்ற வசனத்தின் முறை என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு உயரத்துல தூக்கி வச்சிருக்காரு கடவுள். அப்படி நடுவில் என்ன பண்றாங்கன்னா லீவ் கிடைக்கிற டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா போய் கன்வென்ஷன் மீட்டிங் அட்டன் பண்றது, அதே போல பைபிளை பத்தி பேசுறதுல போய் பார்த்துக்கிறது, கேட்கறது, இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆர்வம் இருந்தவரா இருந்தாரு. இவரோட லீவு எல்லாமே என்ன பண்ணுவாருன்னா இதுக்காக யூஸ் பண்ணிக்குவாரு. இதே மாதிரி போயிட்டு இருக்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா வந்து முதல்ல வந்து சின்னதா வந்து இப்ப சர்ச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 22 பேர் மட்டும் தான் சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க. இப்படியே காலத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்து அப்படியே வேகமா போயிட்டு இருக்குது. அப்படி என்ன பண்றாங்கன்னா சுவிசேஷ ஊழியர்களுக்காக அங்கங்க போவாரு. அந்த காணிக்கைகள் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சோடைய பில்டப்புக்காக, சர்ச்சோடைய வந்து அதோடைய பெருக்கத்துக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த காணிக்கைகளை யூஸ் பண்ண தன்னுடைய வாழ்க்கையில வந்து தன்னுடைய சொந்த பணத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக, அதோடைய செலவுகளுக்காக
என்ன பண்ணாரு, சர்ச்சோடைய டெக்கரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்றாரு, இவருதான் வந்து செலவு செலவு பண்ணிட்டு வந்தாரு. இப்படியாக சர்ச்சை வந்து போயிட்டு இருக்குது. இது இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடி எதிர்ப்புகளும் இருக்குது. பெரிய எதிராளிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பேப்பர்ல பத்திரிகையாளர்கள் அதே போல கான்ஃபிடன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து கண்ணா பின்னாடி போட்டு இவரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அந்த மாதிரியான நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இவர் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கவங்க இவர் கையில ஞானஸ்தானம் வாங்கினவங்க என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து எதிர்த்து பேசுவது, இவருக்கு எதிராக நிற்கிறது, இப்படியாக பெரிய பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த போராட்டங்கள் மத்தியில் என்ன பண்றாங்கன்னா 22 நாள் பாஸ்டிங் பிரேயர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 22 நாள் உபவாச ஜெபம் வந்து அந்த உபவாச ஜெபத்தின் மூலமா என்ன பண்றாங்கன்னா கடவுள் வந்து பெரிய ஒரு கிருபையை காமிச்சனால திரும்பி அந்த ஊழியம் கண்டினியூஸ் தடையில்லாம நடந்துட்டு இருக்குது. இப்படியாக போயிட்டு இருந்த ஊழியம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பின்பதாக பாத்தீங்கன்னா சின்ன வீட்டுக்குள்ள இருந்த அந்த 22 பேர் வச்சு இருந்த ஊழியம் அந்த சபை என்ன ஆகுதுன்னா பின்பதாக பந்தல் போற அளவுக்கு ஆயிடுச்சு. முன்னாடி பின்னாடி எல்லாம் பந்தல் போட்டு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, சர்ச்சை வந்து பில்டப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அங்க போய் அவங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த அளவுக்கு என்ன சர்ச்சை பில்ட் ஆகுது. இன்னும் இடம் பார்த்தாது பற்றாக்குறை இருக்கு. இப்படி மக்கள் வந்து ஜகஜோதியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா 5 மாடி என்ன பண்றாங்கன்னா மாத்துறாங்க. மாடி கட்டிடமா மாத்தி என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள சர்வீஸ் நடத்திட்டு இருக்காங்க. பின்பதாக பாத்தீங்கன்னா இந்த இப்ப இடம் பார்த்தா 3 மொழிகள்ல வந்து ஆராதனை நடத்த வேண்டும் சொல்வதற்காக என்ன மக்கள் கூட்டம் திரளக்கூட ஆரம்பிச்சிருச்சாங்க. மக்கள் கூட்டம் திரளக்கூட கடைசியில பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அவுட்டர் ரிங் ரோட்ல என்ன பண்றாங்கன்னா 3 ஏக்கர் நிலம் வாங்கி அங்க பெரிய அளவுக்கு சர்ச்சை கட்டி என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து துடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு இப்படிதாங்க பெரிய சிக்கல்கள் மத்தியில் என்ன பண்றாங்கன்னா கடவுள் வந்து அவர் வந்து என்ன பண்ணா கடவுளுடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு வேற எந்த விதமான சோர்ஸ் இல்லை. ஆனா என்ன பண்ற கடவுள் சொன்ன வார்த்தையை அன்னைக்கு கொடுத்து இந்த ப்ராஃபஸியை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவு சபை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரம்பம் தான், ஆனா பெரிய ஒரு மிராக்கிளான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போனது. அதே போலதாங்க பாத்தீங்கன்னா மோசே வந்து இறந்து போயிடாரு. பழைய ஏற்பாட்டுல மோசே இறந்து போனோன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப மோசே இடத்த வந்து கடவுள் கூப்பிட்டு யோசுவா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, நீ வாப்பா மோசேக்கு அப்புறம் நீ தான் வந்து இந்த ஜனங்களை வந்து நீ வழிநடத்துன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அடைக்கிறாரு. அப்போ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. மெயினா யோசுவாக்கு நீ பயப்படாத கலங்காத, நீ வந்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் போல தியானம் பண்ணு. இதை வந்து அங்கேயும் வலதுபுறம் இடதுபுறம் சாயம் என்ன பண்ணணும் அந்த வார்த்தைகளுக்கு நிறையவே போக்கஸ் பண்ணி நடந்து கொள்ள அப்படி புத்திமான விலகுவாய் உன்னுடைய எதிரிகள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியுங்கிறது கடவுள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா மோசே வந்து கொண்டு வந்தாரு. அடுத்து யோசுவா வந்து அந்த இஸ்ரேலை வந்து பங்கிட்டு கொடுக்கிற நிலைமைக்கு வராரு. அந்த இடத்துக்கு வரும்போது நடுவில் வந்து யோர்தான் ரிவர் இருக்கு. அதே போல அடுத்தது எரிகோ பட்டணம் இருக்கு. இவர் என்ன பண்றாங்கன்னா எரிகோவுக்கு ஸ்பை அனுப்புற 2 பேர் ஸ்பை அனுப்பி நீங்க பேர் எரிகோ பட்டணத்தை பாருங்கன்ட்டு அதே ஸ்பை 2 பேர் என்ன பண்றாங்க உள்ள போறாங்க. இந்த விஷயம் ஸ்பை வந்திருக்காங்க எரிகோ பட்டணத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்ன விஷயம் என்ன வந்து அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ராஜா என்ன பண்றாங்கன்னா அவங்களை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க சேவர்கள் வந்து அனுப்புற காவலாளிகளை. இந்த காவலாளிகள் போய் அங்க சேர்றதுக்கு முன்னாடி என்னாங்கன்னா ராகாப் என்கிற ஒரு ப்ராஸ்டியூட் அவங்க வந்து பேசி அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து தஞ்சம் புகுந்துருக்காங்க. அந்த 2 உளவாளிகள் வந்து தஞ்சம் புகுந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டியூட்டுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கும்பிடுகிற வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர், என்ன காரியங்கள் செய்தார் சொல்லி அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்க சொல்றாங்க இவங்க கடவுள் பெரிய கடவுள், நீங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் சொல்லிட்டு அதே போல என்ன பண்றாங்கன்னா இந்த வேசி என்பவர் என்ன பண்றாங்கன்னா அந்த 2 பேரையும் மலர்த்து வைத்து இவங்களை என்ன பண்றாங்கன்னா காப்பாத்தி அதே போல என்ன பண்றாங்கன்னா அந்த சேவர்களை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அவங்களை வந்து காப்பாத்துறாங்க. அப்ப அந்த உளவாளிகள் சொல்றாங்க நீ வந்து உங்களுடைய வீடு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிவப்பு கலர் ரோப் என்ன பண்ணிக்கோன்னா வீடு முன்னாடி கட்டிக்கோ, நாங்க வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த இடத்த வந்து நாங்க வந்து இது பண்ணிடுவோம் கைப்பற்றிடுவோம். அப்போ வந்து அவனுடைய குடும்பமும் அவனுடைய வீட்டுல இருக்கவங்கள வந்து தப்பிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த வந்து இந்த கையில கட்டிவே நாங்க பார்த்துட்டோம், உங்க குடும்பத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டோம் ஒண்ணும் பண்ணாம நாங்க போயிடுவோம்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ராகாப்பு விசுவாச என்ன பண்றான்னா அந்த கையில வாங்கி அதே மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து தாண்டி உளவாளிகள் முடிச்சு வந்துட்டாங்க. இப்ப என்ன யோர்தான் நிக்குது. அந்த யோர்தானை தாண்டி போனோம். யோர்தான்ங்கிறது பெரிய நதிங்க. அந்த நதியை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா கடவுள் சொல்றா நீ உடன்படிக்கை எப்படி முன்னாடி கொண்டு போ, கண்டிப்பா அந்த யோர்தான் 2ஆக பிளக்கும் சொன்ன மாதிரியே அன்னைக்கு மோசையை வைத்து எப்படி செங்கடலை 2ஆக பிளந்தாரோ
போட்டாரோ அதே போல யோசுவா சொல்றா நீங்க உடன்படிக்கை எப்படி முன்னாடி போட்டா அதே மாதிரி முன்னாடி அந்த உடன்படிக்கை எப்படி அந்த ஆசிரியர்கள் கால் படும்போது என்ன செய்யுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த யோர்தான் வந்து ரெண்டாக பிளந்து நிக்குதுங்க. அவங்க அந்த வெட்டாந்தரையில நடந்து அப்படியே அழகா நடந்து சென்றார்கள். இதுக்கப்புறம் நடந்தது பாத்தீங்கன்னா வந்து அந்த எரிகோ பட்டணத்தை வந்து இவங்க கைப்பற்றணும். என்ன பண்றதுன்னு தெரியல. யோசுவா வந்து கடவுளிடத்துல கேட்கிறான். கடவுளுடைய ஆர்மியில் இருக்கிற கமாண்டர், அதாவது கடவுளுடைய கமாண்டர், லார்ட்ஸ் கமாண்டர் சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அந்த கமாண்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற என்னென்ன பண்ணணும். அப்ப சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த எரிகோ மதில் சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேட், அந்த வால் ஆஃப் ஜெரிகோன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா 6 நாளைக்கு 6 தடவை சுத்தி வாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை சுத்தி வாங்க. 7ஆம் நாள் வந்து 7 தடவை சுத்தி வரணும். நீங்க அதே போல உடன்படிக்கை பற்றி நீங்க எடுத்துக்கொண்டுதான் சுத்தணும். யாருமே சத்தம் போடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. 7ஆம் நாள் 7 தடவை சுத்தி வந்த பிறகு என்ன பண்ணாங்க, பெரிய ட்ரம்பட் எடுத்து என்ன பண்ணாங்க, சவுண்டை கொடுங்க. அந்த ட்ரம்பட் சவுண்ட் கொடுக்கும்போது அதே போல நீ மக்கள் என்ன பண்ணணும்னா வந்து கத்தணும், ஆர்ப்பரிக்கணும்னு சொல்றாரு. இதை வந்து கேட்டு என்ன பண்றாங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு இப்படி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா எரிகோவின் மதில்கள் வந்து ஒண்ணும் இல்லாமல் போயிருன்னு சொல்றாரு. உடனே பாத்தீங்கன்னா எரிகோ மதில்கள் ஒன்றும் இல்லாமல் என்ன கீழே விழுக ஆரம்பிக்குது. இது என்ன பண்றாங்கன்னா யோசுவாவும் அவங்களுடைய இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, உள்ளே சென்று அந்த எரிகோ பட்டணத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். கைப்பற்றிக் கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த ராகாப் என்கிற வேசியினுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அந்த ராகாப் என்ன செய்யறாங்கன்னா கடைசியில் வந்து இஸ்ரேல் மக்களுடைய ஜாயின் ஆயிடுறாங்க. இப்படியாக என்ன ஆகுதுன்னா யோசுவாவுடைய கீர்த்தி வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சுட்டு வருஷம் உங்களுக்கு பாருங்க இந்த வேர்ல்ட் என்கவுண்டர் உங்களுக்கு நடந்திருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் லைஃப் நடக்குங்க. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே, தடையாய் நிற்கும் இரும்பு கதவே